அனைவருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னு நான் சொல்லவே தேவையில்ல. ஸ்க்ரீன்ல பார்க்குற உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். குரோஷெட் ஸ்டிச்ல சிங்கிள் குரோஷெட் ஸ்டிச்சை யூஸ் பண்ணி தேசிய கொடி எப்படி பண்ணலான்றத பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த ஸ்டிச்சுக்கு நான் யூஸ் பண்ணி இருக்கிறது சிங்கிள் குரோஷெட் ஸ்டிச். தேசிய கொடி செய்யறதுக்காக நார்மல் உள்ளன் தான் 15 ரூபாய் தான் நான் எடுத்திருக்கேன். ஆரஞ்சு, ஒயிட், கிரீனு, அசோக சக்கரத்துக்கு நடுவுல ப்ளூ கலர் யூஸ் பண்ணியிருக்கேன். கட் பண்றதுக்காக சிசர், இதை ஸ்டிச் பண்றதுக்காக குரோஷெட் நீடில் எடுத்திருக்கேன். இது என்ன சைஸ்னா 3 mm. இது கேமராவோட வெளிச்சத்துல உங்களுக்கு தெரியல, 3.0 mm இருக்கும். இந்த நீடில் தான் நான் யூஸ் பண்ண போறேன். கொடி செய்யறதுக்காக எல்லா பொருளும் எடுத்தாச்சு. குரோஷெட்ல கொடி செய்யறோம்னா எல்லாரும் ஃபர்ஸ்ட்ல ஆரஞ்சு கலர்ல இருந்து பின்னிட்டு வராங்க. ஆனா நான் கிரீன்ல இருந்து பின்னிட்டு வரேன். அது எதுக்காகன்றத நான் கடைசியில சொல்றேன். எனக்கு அதுதான் கரெக்டா இருக்கிறது போல தோணுது. குரோஷெட்ல இப்படிதான்றது கிடையாது, நம்மளோட விருப்பம் தான். அதால நான் கிரீன் கலர்ல இருந்து ஸ்டார்ட் பண்றேன். ஃபர்ஸ்ட்ல ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு செயின் ஸ்டிச் 13 ஸ்டிச் போட்டுட்டு வரலாம். 13 செயின் ஸ்டிச் போட்டாச்சு. அடுத்தது ஊசியில ஒரு வளையம் இருக்கு. அடுத்த வளையத்துல ஊசியை உள்ள விடக்கூடாது. ஏன்னா அந்த வளையத்துல ஊசியை விட்டோம்னா நூல் பிரிஞ்சு வந்துடும். அதுக்காக அந்த ஒரு வளையத்தை விட்டுட்டு அடுத்த வளையத்துல ஊசியை உள்ள விட்டு அந்த பக்கமா இருக்கிற ரன்னிங் நூலை வெளியே இழுக்கும் போது 2 லூப் கிடைக்கும் ஊசியில. மறுபடியும் ரன்னிங் நூலை மாட்டி இந்த 2 வளையத்திலையும் இழுக்கும் போது சிங்கிள் குரோஷே கிடைச்சிரும். அடுத்த ஸ்டிச் உள்ள ஊசியை உள்ள விட்டு அந்த பக்கமா இருக்கிற ரன்னிங் நூலை எடுக்கும் போது 2 லூப் கிடைக்கும். ரன்னிங் நூலை மறுபடியும் ஊசியில இழுத்தோம்னா ஒரு சிங்கிள் குரோஷே கிடைச்சாச்சு. இப்படியே தான் அடுத்தடுத்த ஸ்டிச்லயும் நம்ம ஒரு ஸ்டிச்சா போட்டுட்டே போனோம். நம்ம முதல்ல 13 செயின் ஸ்டிச் போட்டிருக்கோம். அடுத்ததா ஒரு செயின் ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணிட்டு ஸ்டிச் போட்டிருக்கோம். அதால நமக்கு 12 சிங்கிள் குரோஷே ஸ்டிச் கிடைக்கும். அதாவது இந்த கடைசி ஃபர்ஸ்ட்ல ஒரு செயின் ஸ்டிச் போட்டிருக்கோம், அது வரைக்கும் நம்ம போட்டுட்டு வரணும். ஃபர்ஸ்ட் லைன் 12 சிங்கிள் குரோஷேட் போட்டு முடிச்ச பிறகு அடுத்த லைன் ஸ்டார்ட் பண்றதுக்காக ஒரே ஒரு செயின் எக்ஸ்ட்ரா போட்டுட்டு இந்த லைனை அப்படியே திருப்பணும். அதுக்காக இப்போ ஒரு செயின் ஸ்டிச் போட்டாச்சு. இப்போ இந்த முனையை பிடிச்சி அப்படியே இப்படி திருப்பினீங்கன்னா உங்களுக்கு அடுத்த லைன் ஸ்டார்ட் ஆயிடும். இப்போ ஒரு செயின் போட்டிருக்கீங்க, அதுக்கு கீழே இருக்கிற இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டிச்சில் அதே போல ஊசியை உள்ள விட்டு அந்த பக்கமா இருக்கிற ரன்னிங் நூலை மெதுவா இழுத்தீங்கன்னா 2 லூப் கிடைக்கும். அந்த 2 லூப் வழியா ரன்னிங் நூலை மறுபடியும் ஊசியில மாட்டி இழுக்கும் பொழுது ஒரு சிங்கிள் குரோஷே கிடைச்சிரும். ஃபர்ஸ்ட் லைனை எப்படி போட்டுட்டு வந்தோமோ அதே போலதான் செகண்ட் லைனும் போட்டுட்டே வரணும். குரோஷேட்ல நம்ம எந்த ஒரு ஸ்டிச் போட்டாலும் கரெக்டா நம்ம அந்த லைனுக்கு எத்தனை ஸ்டிச் போட்டோம்ட்டு நம்ம கவுண்ட் பண்ணி வைக்கிறோமோ அந்த ஸ்டிச், அதாவது இப்போ 12 சிங்கிள் குரோஷே இருக்கணும்னு சொல்லியிருக்கேன். ஒவ்வொரு லைன்லயும் அந்த 12 சிங்கிள் குரோஷே இருக்கான்னு செக் பண்ணணும். நம்ம ஒரு ஸ்டிச்சை விட்டுட்டு போட்டோம்னாலும் அது சந்து போல தெரியும். இல்லைன்னா அது தப்பா பண்ணிட்டோம்னா அது நம்மளுக்கு கிளியராகவே தெரியும். அப்புறம் நம்ம பிரிச்சு போட வேண்டி வரும். இப்போ இந்த லைனை நான் போட்டிருக்கேன். இதே போல இந்த கடைசி வரைக்கும் போட்டு முடிக்கலாம். இந்த லைனும் நம்ம போட்டு முடிச்சிட்டோம். இப்போ கடைசியா ஒரே ஒரு ஸ்டிச் இருக்கு. நம்ம இப்ப பார்க்கும்பொழுது இதை நம்ம முடிச்சிட்டது போல இருக்கும் இந்த லைன். ஆனா அதுதான் கிடையாது. இங்க கடைசியில ஒரு ஸ்டிச் இருக்கும். அதை நீங்க பார்க்கும் பொழுது உங்களுக்கு தெரியும். அந்த ஸ்டிச் உள்ளேயும் நம்ம கரெக்டா போட்டோம்னா தான் இந்த லைனு கரெக்டா நமக்கு கம்ப்ளீட் ஆகும். கரெக்டா லாஸ்ட் ஸ்டிச்சையும் நான் கண்டுபிடிச்சு எடுத்துட்டு அதுலயும் ஒரு சிங்கிள் குரோஷே போட்டு முடிச்சிட்டேன். அடுத்த லைன் ஸ்டார்ட் பண்றதுக்காக ஒரு செயின் ஸ்டிச்சும் போட்டு இந்த பேட்டர்னை திருப்பியாச்சு. இப்போ 3வது லைனும் இப்போ இந்த லைன் எல்லாம் எப்படி போட்டுட்டு வந்தோமோ அதே போலவே இந்த கிரீனை 3வது லைன் போட்டுட்டு வரணும். கொடியில கிரீன் கலர் 3 லைன் போட்டு முடிச்சிட்டேன். அடுத்து ஒயிட் கலர் நம்ம ஆட் பண்ணணும். இப்போ சேம் எப்படி ஸ்டிச் போட்டுட்டு வந்தோமோ அதே போலதான் இதுல இந்த நூலை எப்படி ஆட் பண்றன்றது மட்டும் பாருங்க. இப்போ ஆல்ரெடி இந்த கிரீன் நூல் இங்க இருக்கு. இந்த ஊசியில ஒயிட் கலர் இந்த நூலை மாட்டிட்டு இந்த கிரீன் கலரை
வளையத்துக்குள்ள இந்த நூலை இழுக்கணும். இழுத்துட்டோம்னா நமக்கு இது போல நூல் வெளியே வந்தாச்சு. இப்போ பேட்டர்னை அப்படியே லைட்டா திருப்பணும். அதாவது இந்த முனை பகுதி இருக்கு இல்லையா, அதை மெதுவா பிடிச்சு திருப்பணும்னா நமக்கு இந்த பக்கம் வந்துடும். ஃபர்ஸ்ட்ல இருந்த அந்த கிரீன் நூலை நம்ம அப்புறமா கூட கட் பண்ணிக்கலாம். இப்போ எப்பவும் போலவே நம்ம கிரீன் கலர்ல எப்படி ஸ்டிச் போட்டுட்டு வந்தோமோ சிங்கிள் crochet ஸ்டிச், இப்போ அடுத்த கலர் ஒயிட் கலர் போட்டிருக்கோம். இப்போ அதை அப்படியே நம்ம கண்டினியூவா 12 ஸ்டிச் அப்படியே போட்டுட்டே வந்துட்டு பிடிச்சிருக்கிற அந்த கிரீன் கலரோட எக்ஸ்ட்ரா நூல் இருக்கும், அதை கட் பண்ணி எடுத்துடலாம். கிரீன்ல எப்படி 3 லைன் சிங்கிள் crochet போட்டுட்டு வந்தோமோ அதே போலதான் ஒயிட் கலர்லயும் 3 லைன் போட்டுட்டு வரணும். இப்போ ஃபர்ஸ்ட் லைன் போட்டுட்டு இருக்கேன். அடுத்தது செகண்ட் லைன் போட்டு முடிச்சிட்ட பிறகு இப்போ 3வது லைனும் நான் போட்டு முடிச்சிட்டேன். இப்போ அடுத்த கலரான ஆரஞ்சு கலரையும் நம்ம ஆட் பண்ணணும். இப்போ ஒயிட் கலரை எப்படி ஆட் பண்ணமோ அதே போலதான் ஆட் பண்ணிட்டு, இப்போ கிரீனு ஒயிட் எப்படி 3 லைனு போட்டோமோ அதே போலதான் இந்த ஆரஞ்சு கலர் லைனும் போட்டு முடிக்கணும். ஃபர்ஸ்ட் லைன் போட்டாச்சு, செகண்ட் லைனும் போட்டுட்டு இருக்கேன். அடுத்தது 3வது லைனும் போட்டு முடிச்சிட்டேன். தேசிய கொடியில எல்லாமே போட்டு முடிச்சிட்டோம். இன்னும் அசோக சக்கரம் மட்டும்தான். இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற நூலெல்லாம் நம்ம அப்படியே கட்டிட்டு பின்னாடி அந்த கலர்ல நம்ம அப்படியே ஜாயின் பண்ணி விட்டுடலாம். கொடியோட நடு பகுதியில அசோக சக்கரம் போடுறதுக்காக இந்த கலரை நம்ம போட போறோம். அசோக சக்கரம் செய்யறதுக்கு இந்த ப்ளூ கலர் நூல் எடுத்து உங்க ஆள்காட்டி விரல்ல இது போல சுத்திட்டு, இந்த நூலை இது போல எக்ஸ் போல வச்சுட்டு, இந்த ஊசியை உங்க விரல் மேல இருக்கிற இந்த வளையத்துக்குள்ள இது போல விட்டுட்டு அந்த பக்கமா இருக்கிற இந்த நூலை மெதுவா இழுத்தீங்கன்னா இது போல ஊசியில மாட்டிடும். அப்படியே உங்க விரல்ல வெளியே எடுக்கணும். ஆள்காட்டி விரல்ல ஒரு வளையம் இருக்கும், ஊசியில ஒரு சின்ன வளையம் இருக்கும். அந்த சின்ன வளையத்துல இந்த ரன்னிங் நூலை மெதுவா இழுக்கணும். இந்த பெரிய வளையத்தை பிடிச்சிக்கணும். அப்போ இந்த சின்ன வளையம் சின்னதாயிடும். இப்போ ஊசியில இன்னொரு வளையம் கிடைச்சிடும். உங்க ஆள்காட்டி விரல்ல ஒரு வளையம் இருக்கும். இப்போ இந்த ரன்னிங் நூலை மெதுவா ஆள்காட்டி விரல்ல ஒரு ரவுண்டு கிடைச்சாச்சு. இப்போ ஊசியில ஒரு சின்ன வளையம் இருக்கு. இப்போ இந்த பெரிய வளையத்து உள்ள ஊசியை உள்ள விட்டு மேல இழுக்கும் பொழுது நம்ம முன்ன எப்படி சிங்கிள் crochet போட்டுட்டு வந்தோமோ அதே போல இந்த வளையத்துக்குள்ள மொத்தம் 12 சிங்கிள் crochet போட்டுட்டே வரணும். 12 சிங்கிள் crochet போட்டு முடிச்சிட்டோம். இப்போ இது ரன்னிங் நூல். இதுக்கு கீழே ஆடிட்டு இருக்கிற அந்த நூலை நம்ம கெட்டிமா பிடிச்சு இழுக்கணும். நம்மளோட ஸ்ட்ரென்த்துக்கு பிடிச்சு இருக்கணும். அதுக்குன்ட்டு ரொம்ப பிடிச்சு இழுத்தோம்னா அது அறுந்துரும். ஒரு அளவுக்கு பிடிச்சு இழுத்துக்கும் போது அது கரெக்டா நமக்கு அந்த ரவுண்டு ஃபார்ம் ஆயிடும். இது போல வந்த பிறகு முதல்ல போட்ட அந்த ஸ்டிச் வழியா ஊசியை உள்ள விட்டு ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போடணும். இந்த செயின் ஸ்டிச் வழியா ஊசியை உள்ள விட்டு அந்த பக்கமா இருக்கிற ரன்னிங் நூலை அப்படியே இந்த வளையத்து வழியா வெளியே எடுத்தோம்னா ஒரு ஸ்லிப் ஸ்டிச் ஆயிடுச்சு. இது அசோக சக்கரம் போல நமக்கு இருக்கு. இந்த ரன்னிங் நூலை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். ரெடி பண்ணி வச்சிருக்கிற கொடியில அசோக சக்கரத்தை எப்படி அட்டாச் பண்ணலான்ட்டு பார்க்கலாம். ரெடி பண்ணியிருக்கோம் அசோக சக்கரத்தை இது போல கொடியோட நடு பகுதியில வச்சு பார்த்துட்டோம். கொடிக்கு பின்பகுதியில இந்த crochet ஊசியை வச்சு இந்த நூலோட ஒரு பகுதி, அதாவது அசோக சக்கரத்துல நம்ம 2 நூல் கொடுத்துருக்கோம், அதுல ஒரு நூல் பண்ணு இந்த ஊசியில மாட்டி அப்படியே பின்பகுதியில இழுத்துட்டு அடுத்த பகுதியிலையும் அதே போலவே ஊசியை பின்பக்கத்துல இருந்து மேலுக்கு எடுத்து இன்னொரு பகுதியில இருக்கிற அந்த ஒரு நூலை இந்த ப்ளூ கலர் நூலை பின்னுக்கு இழுத்துட்டு இப்ப 2 பக்கமும் ப்ளூ கலர் நூல் வந்தாச்சு. இப்ப 2த்தையும் ஒரு முடிச்சு போட்டுருங்க. போட்டுட்டு கட் பண்ணி விட்ட பிறகு தேசிய கொடி ரெடி ஆயிடுச்சு. வீடியோவோட ஃபர்ஸ்ட்ல நான் சொல்லியிருந்தேன் ஆரஞ்சு கலர்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணாம கிரீன் கலர்ல நான் ஏன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன்ட்டு. நம்ம ஃபர்ஸ்ட்ல செயின் ஸ்டிச் போட்டுட்டு போகும்போது அது ஒரு லைனா அது கீழே வந்துட்டே இருக்கும். நம்ம கடைசியில முடிக்கும் பொழுது அந்த செயின் ஸ்டிச் மேல அழகா நிற்கும். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட்லயே ஆரஞ்சு கலர்ல இருந்து போட்டுட்டு வந்துட்டு வந்தோம்னா
இந்த கிரீன்ல வரும்பொழுது தான் நமக்கு அந்த சங்கிலி தையலெல்லாம் இங்க முடிஞ்சிருக்கும். அதனால தான் நான் வந்து ஃபர்ஸ்ட்ல கிரீன்ல போட்டு முடிச்சுட்டு அதன் பிறகு ஆரஞ்சுல போட்டு முடிச்சேன். நான் இது போல சேஞ்ச் பண்ணி போட்டது நான் சொல்றது உங்களுக்கெல்லாம் புரிஞ்சுச்சா தெரியல. ஆனா நீங்களே இந்த கொடியை போட்டு பார்க்கும்பொழுது தான் அப்போ உங்களுக்கு புரியும். சிங்கிள் குரோஷேட்ல தேசிய கொடி நம்ம போட்டு பார்த்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க.